அன்பு தமிழ் மக்களே வணக்கம். பாலஸ்தீனத்துக்காக போராட போகிறோம் என்று சொன்ன பயலுக எல்லாம் இப்போ பாலஸ்தீனத்தை எட்டி பார்ப்பதே இல்லை. அந்த கட்டட கழிவுகளை எல்லாம் அப்படியே போட்டுவிட்டு போயிட்டானுங்க. அப்படியே தான் கிடக்குது. இப்போ ஹார்முஸ் நீரிணையை மீட்பதற்காக போராடுகிறோம். ஹார்முஸ் நீரிணை தன் கையை விட்டு அமெரிக்கா கிட்ட போய்விடுமோ என்று கவலைப்படுகிறார்கள். ஹமாஸ் எக்கெடுக்கட்டும் போகட்டும், ஒளிஞ்சு போனால் நமக்கு என்ன? அங்கு ஒளிந்து கொண்டு வாழும் ஹமாஸ் ஒளிஞ்சு போவதை பற்றி நமக்கு என்ன கவலை? இப்போ நாம் கவலைப்படுவது எல்லாம் லெபனானை பற்றி தான். லெபனான் நாட்டு மக்களை பற்றி அல்ல. நாம் கவலைப்படுவது லெபனான் நாட்டில் சிக்கி தவிக்கும் ஹிஸ்புல்லாக்களை பற்றி தான். அவர்களை பற்றி தான் கவலையில் தூக்கமே வரமாட்டேங்குதுப்பா. லெபனானை ஆளும் ஜனாதிபதி ஜோசப் ஆவூன் கட் அவுட்டு, ஃப்ளக்ஸ் போர்டு எதையும் லெபனான் ரோட்டில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அது ரோடு டிராஃபிக்கு இடைஞ்சலாம் இருக்கும். அதனால் அதை பார்க்கவே முடியாது அங்கு. அதற்கு பதில் அயத்துல்லா கோமனியும் முஜிதபா கோமனியும் சேர்ந்து இருக்கும் ஃப்ளக்ஸ் போர்டுகளை நகரமெங்கும் வைத்து டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். திரும்பின பக்கமெல்லாம் அவங்க 2 பேரும் சேர்ந்து இருப்பது போன்ற ஃபோட்டோவை தான் நீங்கள் பார்க்க முடியும். டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள். ஏன்னா இந்த 2 பேர் மூஞ்சையும் எவனும் யாரெடுத்தும் பார்க்க மாட்டான். அவன் பாட்டுக்கு உயிர் பயம் வந்து வாகனங்களை கவனமாக ஓட்டிக்கிட்டு போயிடுவான். அதனால தான் இந்த ஏற்பாடு. நம்ம ஊரில் ரோட்டோரம் யம தர்மராஜா எரும மாட்டில் வருவது மாதிரி ஒரு கட் அவுட்டை வச்சா ரோடு ஆக்சிடெண்ட் இல்லாமல் இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் இந்த ஏற்பாடும். சிங்கப்பூர் நாட்டு கொடியை பறக்க விட்டு கொண்டு நமக்கு எதுக்கு வம்பு என்று ஓமான் கடற்கரையை ஒட்டிய கடல் பகுதி வழியாக சென்று கொண்டிருந்த அமெரிக்க வணிக கப்பலை ட்ரோனை விட்டு தாக்கியது ஈரான். அதுதான் எல்லா குழப்பங்களுக்கும் காரணம். சுவிட்சர்லாந்துக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு கிளம்ப லாண்ட்ரியில் அயன் பண்ண கொடுத்த பேண்ட் சட்டைகளை வாங்க போன பீஸ் டீல் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அதிர்ச்சி செய்தி வந்தது. மறுபடியும் போர் தொடங்கி விட்டது என்ற தகவல் வந்தது. எல்லாம் போச்ச. சுவிட்சர்லாந்து பயணம் கேன்சல் ஆகிவிட்டது. வட போச்ச, கமிஷன் தொகையும் போச்ச என்று ரொம்ப வருத்தப்பட்டார்களாம். யாரு? நம்ம ஷபாஸ் ஷெரீஃபும் ஆசிப் முன்னேறும். இவர்களை நம்பி எல்லாம் நம்ம பேச்சுவார்த்தையில் இறங்குனது நம்ம தப்பு தாயா, சுத்த வேஸ்ட்டு என்று அசிம் முன்னீர் தலையில் அடித்து கொண்டாராம். ஷபாஸ் ஷெரீஃபுக்கு பதில் இந்தியாவின் மோடியையும் ஜெய்சங்கரையும் பீஸ் டீலுக்கு கூப்பிட்டு இருந்தா தீர்வு சுமூகமாக முடிந்திருக்கும் என்று இந்த அரசியல் ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். அதற்கு அவர்கள் கூறும் காரணம், மோடியும் ட்ரம்ப்பும் ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க. மோடியும் நேத்தன்யாவும் அதே மாதிரி தான், திக் ஃப்ரெண்ட்ஸு. ஈரானில் இருக்கும் கோமினி குடும்பத்துடன் நல்லுறவை வைத்துள்ளார் மோடி. ஷபாஸ் ஷெரீஃபுக்கும் நேத்தன்யாகுவுடன் நல்லுறவே கிடையாது. எதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி நேத்தன்யாகுவிடம் அவரால் சொல்ல முடியாது. நேரம் முகத்தை பார்த்து பேசுவது என்பதே இருவருக்கும் விருப்பம் கிடையாது. ஜென்ம பகையால் 2 நாட்டுக்கும் நல்லுறவே கிடையாது. இந்தியா ஈரானிய ஆயிலையும் வாங்குது, இஸ்ரேலிய டெக்னாலஜியும் வாங்குது, அமெரிக்காவின் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு ஆயிலையும் வாங்குது. இந்திய பொருட்களை 3 நாடுகளுக்கும் ஏற்றுமதியும் ஆகி கொண்டிருக்கிறது. ஈரானின் போர்க்காலத்தில் 45 டன் அளவுக்கு உயிர் காக்கும் மருந்துகளை இந்தியா ஈரானுக்கு அனுப்பி வைத்தது. $19.44 மில்லியன் அளவுக்கு வேக்சின்கள், டாக்சின்கள் ஈரானுக்கு வழங்கி நோய் தாக்குதலில் இருந்து ஈரானை காப்பாற்றியது. 2வது பேட்சில் 20 டன் மருந்து பொருட்களை அனுப்பியது இந்தியா. இதற்கு முன்பு ஆன்டி டிபி மருந்துகள் அனுப்பியிருக்கிறது. 1 மில்லியன் டோஸ் கோவேக்சின் தடுப்பூசியை கொரோனா காலத்தில் அனுப்பியுள்ளது இந்தியா. 40,000 லிட்டர் மேலத்தயான் என்ற பூச்சி மருந்துகளை ஈரானுக்கு இந்தியா அனுப்பி அங்குள்ள விவசாயத்தை காப்பாற்றி இருக்கிறது. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அதனால்தான் ஈரானுக்கு இந்தியாவை ரொம்பவும் பிடிக்கும். ஈரானிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்கும் நாடுகளில் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு நட்பு நாட்டை மத்தியஸ்தம் பண்ண அழைக்காமல் இஸ்லாமியர்களுக்கே எதிரியாக இருக்கும் ஷபாஸ் ஷெரீஃபை கூப்பிடலாமா? தரித்திரியம் பிடிச்சவன் தலையிட்டால் எடுத்த காரியம் விளங்குமா என்று வளைகுடா நாட்டு அரசியல் ஜோதிடர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியா இப்போ 3rd கன்சைன்மெண்ட் ட்ரக்ஸை ஈரானுக்கு அனுப்ப போகிறது. அதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது.
இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஹமாஸ் குகைகளையும் குகைவாசிகளையும் நாம் விட்டுட்டோமே. ஹமாஸ் வேட்டை முடிந்து விட்டதா? இஸ்ரேல் ஹமாஸை இக்னோர் செய்துவிட்டு லெபனான் போரில் தீவிரம் காட்டுகிறதா? ஈரானை வாட்ச் பண்ணுவதிலேயே நேரத்தை செலவிடுகிறதா என்று ஐடிஎஃப் இராணுவத்தை கேட்டோம். நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம், அப்படியெல்லாம் இல்லை. வெளியே இருக்கும் எதிரிகளை விட உள்ளே இருக்கும் எதிரி தான் மிகவும் ஆபத்தானவர்கள். திமுக கூட்டணியில் இருந்த திருமாவும் கம்யூனிஸ்டுகளும் சைக்கோக்களும் வெளியேறிய பிறகுதான் எதிரிகள் யார் என்று திமுகவுக்கே தெரிந்தது. எனவே உள்ளிருப்பு வியாதிகளை முதலில் குணப்படுத்த வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று இஸ்ரேலின் ஷின்பத்து மொசாத் சைலண்டாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. புதிய டனல்களை கண்டுபிடித்து கிலோமீட்டராக வெடிமருந்து வச்சு தகர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆர்எஸ்பி மீடியாக்களில் எல்லாம் இந்த செய்தி வராதது ஒரு நல்ல விஷயம்தானே. தெற்கு காசா பகுதியில் இருந்த ரஃபா கிராசிங் முற்றிலுமாக மூடப்பட்டு விட்டது. இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு எகிப்து வழியாக காசாவுக்குள் வந்து கொண்டிருந்த கடத்தல் தொழில் நின்று போனது. போதை மருந்து பொருட்கள் கஞ்சாவுடன் ஆயுத கடத்தல் நடந்து கொண்டிருந்தது. அப்போது அதற்கு எகிப்து நாட்டு மிலிட்டரியும் உதவியது. எகிப்து நாட்டு மிலிட்டரி கமாண்டோக்கள் பல பேர் அதனால்தான் கோடீஸ்வரர்கள் ஆனார்கள். அது ஒரு தனி கதை. லாட்ரி ஒழிக்கப்பட்ட பிறகு லாட்ரி மார்டின்கள் சுரண்ட ஆரம்பித்த மாதிரி இவர்களால் தரையையும் இப்போ சுரண்ட முடியவில்லை. இப்போது ஹமாஸுக்கு போதை மருந்து நடமாட்டம் நின்று போனதால் காசா தியாகிகளுக்கு போதை தெளிந்தது. ஆனால் புத்தி தெளியவில்லை. முட்டாள்கள் புத்திசாலிகளை ஜெயிக்க முடியாது என்பதை அறிந்து அவர்கள் நன்றாக படித்தார்கள். காசாவுக்கு விடுதலை கிடைக்கப் போவதில்லை, இஸ்ரேலிய பாஸ்போர்ட்டு தான் நம்மளை பிழைக்க வைக்கும் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். பாலஸ்தீனம் என்பது ஒரு எட்டாக்கனி, ஒரு மாயமான் என்பதை உணர்ந்து கொண்டு ஹமாஸை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். கோஷம் போட்டு வீதிகளில் தெரிந்தார்கள். ஹமாஸுக்கு பேதி மாத்திரைகள் கொடுத்தார்கள். பிணைய கைதிகளை விடுதலை செய்யும் போது கைதட்டி ரசித்து விசிலடித்து கொண்டு இருந்தவர்களுக்கு விரல்கள் இப்போது சுளுக்கி கொண்டது. ட்ரிகர் ஹாப்பி கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் நாம் அழிந்து போய் விடுவோம் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். காலம் கடந்து வந்த இந்த மனமாற்றம் இது எந்நேரம் வேண்டுமானாலும் மலம் திங்க போய்விடும். இவர்களை நம்ப முடியாது. ஜாக்கிரதையாக நாம் தான் இருக்க வேண்டும். இஸ்ரேல் 70% காசா நிலப்பகுதியை பிடித்து தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டது. வடக்கு காசா மட்டும்தான் ஹமாஸ் கண்ட்ரோலில் இப்போது உள்ளது. அவர்கள் இயக்கத்துக்கு ரகசியமாக ஆள் சேர்த்து வருகிறார்கள். பலர் அங்கிருந்து திரும்பி வந்து ஐநா உணவகத்தில் வேலை பார்க்கிறார்கள். 2007 ஹமாஸ் ஆட்சிக்கு காசா போனதும் அது திராவிட மாடல் ஆட்சியாக மாறியது. அராஜகம் தலை தூக்கி தெனாவட்டு ஆட்சி நடந்தது. அதனால் காசாவில் தான் உலகிலேயே அதிகமான பர்த் ரேட்டு காணப்படுகிறது. அது கவலைக்குரிய விஷயமாக இருப்பதாக ஐநா கவலைப்பட்டது. ஏன்னா அவன் தானே பொங்கி போடணும். அதிகமான ஜனத்தொகை உள்ள நாடுகள் வரிசையில் 39வது இடத்தை பிடித்தது காசா. காசா பகுதி மக்களுக்கு கிடைக்கும் ஒரே வாழ்வியல் சுகம் உடலுறவு மட்டும்தான். அதனால் ஜனத்தொகை பெருகியது. 70% வேலையில்லா திண்டாட்டம் அங்கு இருக்கிறது. 50% இளைஞர்களாக கொண்டுள்ள ஒரு பாப்புலேஷனை வைத்துள்ளது காசா பகுதி. அங்கு 97% லிட்டரசி ரேட் இருப்பது ஒரு அதிசயம்தானே. இஸ்ரேலியனை வெல்ல வேண்டுமானால் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்ற உறுத்துதலில் அவர்கள் எழுத படிக்க வந்திருப்பார்கள் போல் தோன்றுகிறது. பள்ளிக்கூடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். 2023க்கு பிறகு பள்ளிக்கூடம் போவது அறவே நின்று போனது. குகை தோண்டுவதும் குறைந்து போனதால் இளைஞர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் உருவானது. இவர்களுடைய வளர்ச்சி எல்லாம் பூமிக்கு உள்ளே தான் இருக்குமே தவிர பூமிக்கு மேலே இருக்காது. பூமிக்கு அடியில் தான் இருக்கும். மேல் நோக்கி வளருவது இவர்களுக்கு தலையில் மயிர் மட்டும்தான். 97% எழுத படிக்க தெரிந்தவர்களின் தலையெழுத்து சரியில்லையே. அரபி மொழியில் அஸ்ஸா என்றால் பவர்ஃபுல், ஸ்ட்ராங் என்று அர்த்தம். இவர்கள் கிரேக்க மொழிக்காரர்கள், கிரேக்க நாட்டு பாரம்பரியம் உடையவர்கள் என்பதால் காசா என்று இந்த பகுதியை அவர்கள் உச்சரிக்க ஆரம்பித்தார்கள். 15ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த பகுதி காசா என்று அழைக்கப்பட்டது. காசா சிட்டி என்றால் ஸ்ட்ராங் சிட்டி என்று அர்த்தம். உடைந்து கிடக்கிற கட்டட கழிவுகளை பார்த்தாலே அது நமக்கு புரியும். எகிப்திய மொழியில் காசா என்றும், கிரேக்க மொழியில் ஹாசா என்றும், ஹீப்ரு மொழியில் அஸ்ஸா என்றும், அரபிய மொழியில்
காசா என்றும் அன்போடு அழைக்கப்பட்ட நகரம்தான் இந்த காசா நிலப்பகுதி. இப்போ செல்லா காசா கிடக்குது. அரபிகள் ஸ்ட்ராங்காக கூடாரம் போட்டு இங்கு நிரந்தரமாக தங்கிவிட்டபடியால் இது ஸ்ட்ராங் செட்டில்மெண்ட் ஏரியா என்று பொருள்பட அப்போது அழைக்கப்பட்டது. இதன் தொன்மையான பெயர் லெவாண்ட் என்பதாகும். இயேசு பிறப்பதற்கு 3000 வருடங்களுக்கு முன்பே இந்த பெயர் இங்கு நிலைத்து விட்டது. காசா நகரத்தை உருவாக்கியது கேனனைட்ஸ் என்ற இனம். அது எகிப்தையும் லெவாண்ட் பிரதேசத்தையும் இணைக்கும் ஒரு மாபெரும் சந்தையாக மாறியது அந்த காலத்தில். இது 3000 to 1200 BCE ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள சமாச்சாரம். இஸ்ரேல், பிலிஸ்டைன், லெபனான், சிரியா போன்ற நாடுகள் இணைந்த ஒரு பகுதியாகத்தான் முன்பு அது லெவாண்ட் என்று அழைக்கப்பட்டது. அதில் உள்ள ஒரு பகுதியில்தான் அன்றைய பிலிஸ்டைன்கள் என்று அழைக்கப்பட்ட கடல்வழி மனிதர்கள் அங்கு வந்து குடியேறினார்கள். அப்படி 5 பிலிஸ்டைன் சிட்டிகள் அப்போது உருவாகின. அதில் ஒன்றுதான் இந்த காசா சிட்டி. அங்குதான் சாம்சங் என்ற மாவீரனை அவர்கள் பிடித்து கொண்டு வந்தார்கள் அந்த பிலிஸ்டைன்கள். அங்கு பல ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தது. கிரேக்கர்களின் ஹெலினிஸ்டிக் எம்பையர் அங்கு உருவானது. அலெக்சாண்டர் த கிரேட் காசாவை பிடித்தார். அவராது திருத்தி இருக்கக்கூடாதா? பிறகு ரோமானியர்கள், பைசாண்டியன்ஸு ஆட்சிக்கு வந்து மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டார்கள். ஜீசஸ் காசாவுக்கு மட்டும் போகவில்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. போயிருந்தால் அந்த பயிரை உருப்பட்டிருப்பானுல. பிறகு இந்த லுங்கி படை வந்து சீரழிந்த கதையெல்லாம் உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. விவரமாக இன்னொரு வாட்டி வந்து அதை நான் சொல்லுகிறேன். வரட்டுமா? ஜெய்ஹிந்த்.